தெரியாதாமா? கும்மா ஆக்கிறது அப்படிதான் சொல்றோம்ல. பாஞ்சா ஆக்கிறது அதுதான். ஆமாடா பாஞ்சா பாஞ்சா பேஞ்சா ஆக்க மாட்டேன். ஆமா அறிவு சூடு சொல்ற மாதிரி வைக்கிறீங்க. ஆம்பளை சோத்த நீங்க சொன்னாங்க ஒரு பொம்பளை ஆடும்போது பார்த்து ஓரமா ஒதுங்கி போகணும். இப்ப வந்து சங்கு சலார் மங்க படாது நடிக்கிறீங்களே. சரி கடிக்காத இந்த சும்மா நீட்டா பாபா மண்ணன்ற பொக்கலிங்க வேண்டி பாலத்து கடையில எப்படி திரும்ப போச்சு? பாலத்து கடையில நீ பாலத்து கடையில வண்டியை பாத்துருக்க? ராமேஸ்வரம் போயிருக்கியா? அங்க பெரிய கடல் இருக்கு. கடலுக்கு மேல கப்பல் போகும். கப்பலுக்கு மேல பெரிய ட்ரெயின் பாலமே போட்டு வச்சிருக்காங்க. திடீர்னு பெரிய கப்பல் வந்துருச்சு மேல அப்படியே பாலத்தை திறந்துருவாங்க. இந்த பக்கம் இருக்க கப்பல் அந்த பக்கம் போயிரு. அதை பாத்திருக்கியா? பாத்துருக்கேன். இப்ப பாரு பாலத்து கடையில வண்டியை போகுது. ஒரு பேச்சு கொண்டு வச்சுக்கிறேன். சரி நிஜமா வச்சுக்கிறேன். ஆனா ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னு சொன்ன நீ ஒரு பெரிய பாலம் மாதிரி, பெரிய கப்பல் மாதிரி. நீ தானே பாலத்து கடையில வண்டியை பாக்கல. இப்ப போக பாரு பெரிய பாலம் மாதிரி, நான் பெரிய கப்பல் மாதிரி. கப்பல் வரப்போகுது. பாலத்தை போந்துகிட்டே வச்சுக்க. கப்பலை உள்ள விட்டு ஆட்டிட்டு போயிட்டே சாப்பாடு போட்டு போயிட்டே இருக்கேன். தெரிச்சு போயிருக்கேன். ஏருக்கு முடிஞ்சா நாரி செத்து போயிருவேன். சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி சனிக்கிழமை நைட்டு 1:30 மணிக்கு சூர்யா டிவில கவர்ச்சி போட மாட்டேன். சாப்பு போட்டா தலையாட என் பாம்பு ஒருத்தர் வாயில நோய் தள்ளி போயிருமா? அதிகமா பேசாத அதிகமா பேசுற பொம்பளை அட்டை தருத்துறா. ரொம்ப பேசுற ஆம்பளை பேசுற அப்படி சரித்திரமா மாறும். ஏதாவது ஒரு பொம்பளை பேசி சரித்திரமா மாறுங்க. நீங்க தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறது யாரு? பெண்கள் தான். ஆம்பளை தான்மா காப்பாத்துறான். ஆம்பளை ஒரு விஷயத்த சொல்லு. எங்காலும் எனக்கா வெளில சொல்லிருப்பாங்க. பெண்கள் அப்படித்தான். ஆத்தாடி ஆத்தா பொம்பளை கிட்ட போய் சொல்லி பாரு. முக்கியமான விஷயம் யார்த்தையும் சொல்லிப்படாதுன்னு ராத்திரி சொல்லி பாரு. அக்காலி பிடிச்சு வந்து பாத்தீங்கன்னா மாவட்டம் ஃபுல்லா அந்த விஷயமா தான் பரவி கிடக்கு. போட்டிருப்பாங்க, நியூஸ்ல ஓடி இருக்கு. காலைல ரேடியோல தலைப்பு செய்தியா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆம்பளை ஒரு விஷயத்த சொல்லு. எங்காலும் வெளியிலே சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்ல மாட்டீங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க. என்னைக்காவதுனா லைட்டா ஒரு கட்டிங் கிட்டிங் போட்டாங்கன்னு சொல்லுங்க. போட்டா என்ன ஆகும்? அதோட முடிஞ்சு. அப்ப ஆரம்பிக்கிறவங்க தான். நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சா வச்சுக்க, நம்ம குடும்ப விஷயத்தெல்லாம் குச்சியை வச்சு கொளுத்தி விட போறான்னு அர்த்தம். நீங்க எப்ப சொல்லுவீங்க? நீங்க எப்ப சொல்லுவா? எப்ப தண்ணிய போட்டா தான் சொல்லுவீங்கல்ல. அப்புறம் என்ன போதையில 4 வகை இருக்கு. எப்படி சொல்லி 4 வகை? ஒன்னு ராஜ போதை, சரி, இன்னொரு மந்திரி போதை, அப்புறம் நாய் போதை, அப்புறம் பன்னிக்குட்டி போதை. இது என்னங்க ராஜ போதை? ராஜ போதைங்கிறது தெரியுமா? எப்படி இருக்கும்? லைட்டா ஒரு கோட்டு தான் சாப்பிடுவான். சாப்பிட்டா அவன் படுத்துற வாடு ஊர்ல எப்படி அலே பேச சாப்பிட்டு கேக்குறீங்க. ஹலோ 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 என்னால உழவுல நான் இங்க கரெக்ட் பண்ணிருக்கியோ? நான் தான் கரெக்ட் பண்றேங்க. யார தாளகார? நீ என்ன கரெக்ட் பண்ற மாதிரி தெரியல. தாளகார கரெக்ட் பண்ற மாதிரி தெரியல. ஹலோ ஹலோ ஓகே. அப்ப மைசர் கார தான் கரெக்ட் பண்றேன். அவரை கரெக்ட் பண்ணா வீடியோ சத்தமா கேட்கும். இவரை கரெக்ட் பண்ணி பாரு. சத்தமா வீடியோ நத்தம் தான் கேட்கும். சுத்தமா எதுவும் கேட்காதுமா. இங்க பாரு. ராஜ போதை நீங்கல்ல 4 வகை போதை இருக்கு. சரி, ஒன்னு ராஜ போதை, இன்னொரு மந்திரி போதை, இன்னொரு நாய் போதை, இன்னொரு பன்னிக்குட்டி போதை. ராஜ போதைங்கிற எப்படிமா? அது எப்படி இருக்கும்? லைட்டா ஒரு கோட்டு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு அப்படியே படுத்துற வாடு ஊர்ல பாக்கணுமே. அங்க பஸ் அதான் என்ன சொல்லியா? நான் பாத்துக்கிறேன். செஞ்சுருவேன் தெரியுங்களா? கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டுறது இல்ல. ஒரு கெத்தா வேலைகிறது. சரிங்க. இது வந்து ராஜ போதை. மந்திரி போதை. மந்திரி போதைங்கிறது மந்திரி மன்னருக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்லுவேன். பாத்தீங்க எப்படி சொல்லுவாங்க மச்சான்? எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, நீ காதல சொல்லியா சேர்த்து வைக்கிறா 2 லட்சம் செலவழிமாடா. காலையில சோத்துக்கு வழி இருக்காது. முன்னே இந்த ஓசியில தண்ணி வாங்கி குடிப்பாங்க இல்ல, அதை குடிச்சுட்டு பேசுறது. இது மந்திரி போதை. நாய் போதைன்னு நாய் ஒரு இடத்துல நிக்குமா? நம்மால அப்படிதான் தண்ணியை போட்டா எப்படின்னு தூங்க மாட்டேன், தூங்குற வழியும் தூங்க விட மாட்டேன். சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பேன். எவ்வளவு படத்துக்கு
அவனை எழுப்பி விட்டு அவன் பாட்டுக்கு சர்வையோட கிடப்பேன். நேற்று பொழுது சுத்திக்கிட்டே சொல்லுவேன். இந்த பள்ளிக்குட்டி போல பண்ணி எங்க அடக்கு சாக்காடு சந்து பொந்து நம்மளால அப்படிதான் தீபாவளி பொங்கலுக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட சாமியை கும்பிட்டு வீட்டை விட்டு வெளில வைக்கிறேன். ஆமா ஆமாக்கா 12 1 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. ஒயின் ஷாப் முன்னாடி சும்மா கொப்பக்குன்னு வாந்தி எடுத்து பண்ணி எப்படி சாக்கடை குழியில கிடக்குமோ அதே மாதிரி நம்மளால சாக்கடை குழியில கிடப்பேன். மனுச்சு வந்தவரா இதெல்லாம் ஆம்பளை பண்ற தப்பு. இத நான் வெளிப்படையா சொல்லிட்டேனே. பொம்பளை பண்ற தப்ப உன்னால சொல்ல முடியுமா? பெண்களை என்ன தப்புறாங்க? என்னதுக்கு பண்ணவே மாட்டாங்க. தப்புதான் பண்ணுவாங்க. என்ன சின்ன தப்பா இருந்தாலும் ஆம்பளை பண்ற தப்ப நான் சொன்னல. என்ன சொல்ல போறேன்? அப்படி சில பெண்களை பாத்தீங்கன்னா அடுத்தபடி கட்டையை பேசுறது, புருஷனை பத்தி புறம்பி பேசுறது, சொல்லு நல்லா சொல்லு, பைப்பால சண்டை ஓடுறது, கோயில் குளத்தை கொண்டு அள்ளி வைக்கிறது, கை வந்த கலை. நல்ல பொம்பளைக்கும் கெட்ட பொம்பளைக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசங்கிறிய? நல்ல பொம்பளை கெட்ட நல்ல பொம்பளை கெட்ட பொம்பளைக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான். என்ன? நல்ல பொம்பளை கெட்ட பொம்பளைக்கு ஒரே வித்தியாசம். இது என்ன வித்தியாசம்? நீ என்ன சொல்லு பாப்பா. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? உன்னால கண்டுபிடிக்க முடியலங்க. நல்ல பொம்பளை கெடுத்தான்னு வச்சுக்க, டேய் என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லுவா. சரி. கெட்ட பொம்பளை கெடுத்தான்னு வச்சுக்க, கெடுத்தானாலும் நல்லா விடுங்கடா அப்படின்னு தான் சொல்லுவா. அப்ப உனக்கு வேற யோசனையே தோணல. நல்ல பொம்பளை கெட்ட பொம்பளைக்கு என்ன வித்தியாசம்? நல்ல ஒரே ஒரு வித்தியாசம் தான். இவ்வளவுதான் வித்தியாசமா? சரி. சரிங்க. இங்க பாரு. என்ன? பேண்ட் சிப்பு கோழி முட்டையும் ஒண்ணுங்கறேன். இதுக்கு அது சம்பந்தம் இருக்கா முதல்ல? என்ன சம்பந்தம்? என்ன அப்படி சொல்றீங்க நீங்க? பேண்ட் சிப்பும் கோழி முட்டையும் ஒண்ணுதான். எப்படி சொல்றீங்க? முட்டையை திறந்தா என்ன வரும்? குஞ்சு வரும். சிப்பை திறந்தா என்ன? ஐயோ ஐயோ. அதுதான் வரும். வரும்ல? ஆமா. வேலைக்காரிக்கு வீட்டுக்காரிக்கு என்ன வித்தியாசம்? வேலைக்காரி சம்பந்தமே இல்லையே. வித்தியாசம் என்ன இருக்குல்ல? வீட்டுக்காரிக்கு வேலைக்காரிக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம். என்ன? அதாவது புடவை துவைச்சா வேலைக்காரி, சரி புருஷனை துவைச்சா அவதான் வீட்டுக்காரி. மொத்தம் துவையல் தான் வச்சறியா? எல்லாம் துவைக்கிறது இல்லாம இருக்கு. இழுத்து வாங்கிடுவா. தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறதுல ஆம்பளை நாங்க. பெண்கள் நாங்க தாங்க. நீங்க எந்த வகையில சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? எந்த ஆம்பளையாவது நாங்க தொட தெரியுற மாதிரி பேண்ட் போடுறோமா? உங்களுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சாங்க லெகின்ஸ் ஒரு பேண்ட்? எந்த ஆம்பளையாவது நாங்க சன்னல் வச்ச சட்டை போட்டிருக்கோமா? உங்களுக்கு யாரு வச்ச சன்னல் வச்ச ஜாக்கெட் போட சொன்னது? டைலர் தான் தைச்சாரு. எந்த டைலர்? மரியாதை சொல்றேன். சன்னல் வச்ச ஜாக்கெட் போடாத. பூனை ஏறி பாலை குடிச்சிட்டு போயிருச்சு, மணியாரத்தை திண்டு போயிருச்சு வந்து நிக்க. உங்க கைத்த கட்டி குண்டு தொங்க போட்டுருக்கல. பாதுகாப்பா தொங்குதே. அந்த குண்டு எதுக்குங்கற? எதுக்கு? கல்யாணம் பண்ணா பாரு. அவன் கட்டின குண்டு என்னைக்கு ஆரம்ப விழுகுது? அந்த குண்டு அவன் தலையில விழுகுதுன்னு தெரியாது. ஏவா நான் சொல்றேன். சரிங்க. இந்த ஆம்பளையாது நாங்க தொடர்ந்து இந்த மாதிரி பேண்ட் போடுறோமா? இல்லங்க. அந்த சாலு இருக்காங்க மேல வர்றது உங்க பீரோல சாத்திக்கிற பேர் தான் சாலு. காரிக்கிட்டு துப்பட்டாத இந்த பீர் இப்படி இப்படி சாத்திக்கிறது சாலு. இதெல்லாம் எப்ப தெரியுமா? 1990 அப்பா போட்டுக்கிட்டு சின்ன குயில் பாடும் பாட்டு கேட்குதா 1990 இப்படி போட்டாங்க. அதுக்கப்புறம் 2000 வருஷம் வந்துச்சு. கொஞ்சம் இப்படி மேல ஏறிச்சு 2000 வருஷத்துல. அப்புறம் 2010 வந்துச்சு. 10 எப்படி? மஞ்சள் மாடு கொம்பளை கட்டி விடுவாங்க. கழுத்துக்கு போயிச்சா? நல்லா இருக்கு. 2020 வந்துச்சு. 20ல எப்படி? எதுவுமே இல்ல. நம்ம போயிடுது. என்னடா இப்படி மாடு வருது கொம்பா புறாடு புடிச்சு விடுவாங்க. அப்புறம் மாடு புடி மாடா போயிரு. என்ன சொல்றது? என் கொம்பா புடிச்சுட்டேன் பம்பா புடிச்சுட்டேன். நான் கேக்குறேன் வாய்க்கு நீ பேசுறீங்கல. ஆம்பளை ஆட போறாங்களே லோகி பேண்ட் பண்றீங்கல. லோகி பேண்ட் உள்ள போய் டவுசர் எடுத்து குட்டி வர தெரியுது. இல்லம்மா பாதி பேண்ட் அவுது தொங்குதே. பொம்பளை அதை விட பொம்பளைய பத்தி நம்ம குறை சொல்ல கூடாது. ஆம்பளை நாங்களும் பேண்ட் போட்டாங்க. அம்மா போடுறீங்க பேண்ட் எங்காலே போட்டாங்கம்மா. எப்படி? 1990ல எப்படி போடுவாங்க? அது வந்து சிக்காகோ முக்கா கால் பேண்ட். சிக்காகோ முக்கா கால்னா பேண்ட் போட்டாங்க இங்க தான் இன் பண்ணுவாங்க. ஓகோ நேத்து கால பண்ணிட்டீங்களே. நான் அப்படி பண்ணுவாங்கல. நடக்கிறது வித்தியாசமா இருக்கு. எப்படி நடக்க? 1990ல தமிழ்நாட்டுல மரியாதை நிறைய இருந்துச்சு. அது எப்படிங்க நடக்கிறது? வணக்கம் தமிழ்நாடு. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். உங்களோட ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். பாதை வளமுடன் போயிட்டு வரேன். நன்றி வணக்கம். அதுக்கப்புறம் 2000 வருஷம் வந்துச்சு. அப்ப எப்படிங்க? கொஞ்சம் கீழே இருந்துச்சு. லைட்டா உடம்பே இருக்காது. அவள சும்மா உடம்பு ஏத்துன மாதிரி. எப்படி வருவாரு? சொல்லு முத்தா அதனால அடி நொறுக்க முடியும் தெரியுமா? முதலடியே வெந்த வாங்கிருப்பேன். வெளி வெளி வெளுத்திருப்பாங்க. அடிக்க கூடாதா? சட்டாங்க வெந்திருந்தா அதுக்கப்புறம் 2010
வந்துருச்சு. 10ல எப்படி? அப்பதான் லோகி பிப்பேன். எனக்கு ரொம்ப இறங்கிருச்சே. அப்பதான் அந்த லோன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நடக்கிறதே பொம்பளை ஆளு மாதிரி தான் நடப்பாங்க. ஆபீஸ்ல வரதெல்லாம். சொல்லுங்க மேடம். என்னங்க மேடம்? நாங்க 25,000 ரூபாய் லோன் கொடுப்போம். அது எப்ப ஏத்துவீங்க? ஆமா, உங்களுக்கு ஏத்துட்டு தான் நாங்க மத்த வேலையை பார்ப்போம். ஏறவே மாட்டீங்க சார். இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருமா. 25,000 ரூபாய் லோன் கொடுப்போம். அப்புறம் மாசம் வசூல் பண்ணி மொத்தமா உங்கள்ட்ட 50 ரூபாய் ஆட்டையை போட்டுருவோம். நீங்க அது தெரியாம நக்கிப்பிட்டு எங்கள்ட்ட வாரம் காசு கொடுக்கணும்னு சொல்லி ஈனி இழுத்துக்கிட்டு காசை கொடுத்து நீங்க வாடகை போயிருவீங்க. நாங்க கொடுக்குறது 25,000 ரூபாய் தான். ஆனா உங்கள்ட்ட மொத்தமா 50,000 ரூபாய் ஆட்டையை போட்டு போயிருவோம். நீங்க என்ன வேணும் வேற வழி இல்லாம கொடுத்துட்டு தான் எனக்கு வரட்டுங்களா? ஆனா 2020 வந்துச்சு பாரு. ஆமா, 2015க்கு மேல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி? நம்ம நல்லா தான் இருந்தாங்க. இந்த வடநாட்டுல இருந்து பானிபூரி விற்க வந்தால, அவனை பார்த்து இவனும் கெட்டு போயிட்டேன். கை எல்லாம் நல்லா தான் இருக்கு. இங்க அரைப்பிட்டு வெளியே தெரியும். அது நடக்கிற பார்க்கணுமே. இந்த நடக்கிறத எப்படிதான் நடக்க ஐயோ போல ஆனா நீ வேற அன்னைக்கு ஒருத்தன் உட்காந்து காத்து பிடிக்கிறான் பாத்துக்க. காத்து பிடிக்கிறானா கக்கூஸ் இதுக்கு எப்படி சொல்லிய? 2025 ஒரு மாடல் இருக்கு. தம்பி ரூபனே, இதுவே புரிக்க வரகாலத்துக்கு எப்படி இருக்கு மாடலாம்? 25 கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா பாக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நானும் தான். ஆமா, இப்ப தெரிஞ்சுக்கிற மாதிரியா? எப்படி கொஞ்சம் நீங்க அந்த மாதிரி மாறிக்கலாம் தம்பி. எப்படி காலத்துக்கு ஏத்த மாதிரி? எப்படி 25லயா? 25ல மாறிக்கலாம்ன்றீங்களா? ஆமா, காலம் போற பக்கம் இதை பார்த்தா அதே மாதிரி நீங்க மாறிக்கலாம். அந்த மாதிரி வருவாங்க நினைக்கிறேன். பொம்பளை வந்தா போதுமே. பிராந்தி வாடகை இருக்கு. 2025 தொங்க கொடுத்துருக்கிய. ஆமா, முன்னாடி கட்டி விட்டு இழுத்துக்கிட்டே அலைவாங்க. வீட்டை கூட்டிட வேண்டியது. இதை மாட்ட வேணாமா? 2025 தான் மாடல். இதான் இப்படி போது அங்கிரங்குற பாரு. இதோட இன்னொரு மாடல் இருக்கு. அது எப்படி? 2030 காஞ்சா. வேண்டாம். இதுவே பிரச்சனை வேண்டாம். ஆமாவா? சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரம் பண்ற? இறந்த பழம். பழம் மேல இறந்த பழம். ஆமா, வியாபாரத்தை சொல்லு பாப்போம். செக்க செவந்த பழம். உங்களை பார்த்தோன்னே நான் வியாபாரத்தையும் மாத்தி விட்டேன். என்ன வியாபாரம் மாத்துறீங்க? திருச்சி மாவட்டத்துக்கு நான் தான் செப்பல. என்ன சொல்ற? ஆமாம்மா. என்ன செப்பல? உன்னைய செப்பலம்மா. ஐயே. அட மதுரை மாவட்டத்துக்கு நான் தான் செப்பல. என்ன செப்பல? அட உன்னைய செப்பலங்கற என்னைய செப்பலங்கற. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நான் தான் செப்பல. என்ன செப்பல? அட உன்னைய செப்பலங்கற என்னைய செப்பல. செப்பலங்கற வருது. என்ன செப்பல பண்ற? இந்த செல்போன் இருக்குலமா. ஆமா. செல்போனுக்கு உள்ள சொருவால சிம் கார்டு. ஆமாங்க. அது செப்பல பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க எனக்கு தருவீங்களா? நீ செல் வச்சிருக்கீங்க. ஆமா. என்ன செட் பெரிய செல்ல? பெருசு. அக்கா இதுல 2 சிம் சொல்லலாம்டா. ஏங்க மொத்த சிம் போதும். அப்படியே சின்னமா வச்சிருக்கீங்க பெருசா வச்சிருக்கீங்க? இந்த அமெரிக்கால ஆல்ரவுண்டர்காரே. ஆமா. அவளுக்கு ஒரு சிம் கார்டு கொடுத்திருக்கேன். என்ன சிம் கார்டு? பிஎஸ்என்எல்மா. ஏனோ? பிஎஸ்என்எல்மா. ஆஹா. மிருதம் வாசிக்கறல. ஆமா, அவருக்கு கொடுத்தீங்க. அவளுக்கு ஒரு சிம் கார்டு கொடுத்திருக்கேன். சிம் கார்டு கொடுத்தீங்க? யோ, இல்ல ஏர்டெல் கொடுத்தீங்க. ஏர்டெல்மா. ஏர்டெல்லா? ஆமாமா. கார்டு கொடுத்தியா இல்லையா? அது செயல்படாது. ஏன்? அது செல்லு இருந்து என்ன உடைஞ்ச செல்லுக்கு எதுக்கு டெம்பர் கிளாஸ்? ஓச்சா. நான் போயிடுச்சு அப்புறம் என்ன? ஒந்திச்சா. ஆம்பளைங்க ஏன் தெரியுமா பேண்ட் பாக்கெட்ல செல்ல வச்சுக்கறாங்க? பாதுகாப்பா இருக்கணும்டா. இல்லம்மா. ஏங்க? டவருக்கு பக்கத்துல வச்சாதே ஈஸியா சிக்னல் கிடைக்கும். நம்மள அங்கே வச்சுக்கறாங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? லேடிஸ்ல எங்க செல்ல தெரியும்? அது ஜாக்கெட்ல வைப்பாங்க. ஒரு மேலான இடத்துல வச்சு. அங்க இருந்தா தான் ஈஸியா சிக்னல் கிடைக்கும். நீங்க அங்கே வச்சுக்கறீங்க. டவருக்கா? ஆமா, செல்ல சார்ஜ் ஏதா இல்லையா? சார்ஜ் ஏறவே மாட்டேங்குங்க. உன் செல்ல கொண்டு வா. நம்ம கம்பெனில சப்போட்டா பின் ஒன்னு இருக்கு. ஒரு சொரிட்டேன்னு வெச்சுக்க. அப்ப ஏறி இறங்க. எத்தனை மாசம் தாங்கும்? எத்தனை மாசம்ல ஒரு தாட்டி சார்ஜ் போட்டேன்னு வெச்சுக்க. 3 மாசம் 10 மாசத்துல பேட்டரி ஃபுல்லா. நான் வச்சுக்க சார்ஜ் ஏறவே மாட்டேங்குதுங்க. அடிக்கடி போட்டீனா பொங்கிரும். சின்னூண்டா வச்சிருக்கேன். சின்னூண்டு பின்ல ஏத்தாதல. அப்புறம் சின்னூண்டு பின் ஏறாது. உள்ள நம்ம சப்போட்டா பின் மாதிரி. சப்போட்டாவா? சப்போட்டா பின். காரிங்க எனக்கு. கவலைப்படாத. உனக்கு சார்ஜ் போட்டு தான் நான் மத்த வேலையை பார்ப்பேன். அப்படி சொல்லுவா. பாட்டி எங்க பக்கலங்க
உனக்கு போட்டதா? ரெண்டு பேருக்கு ஈக்குவலா. என்ன கோலா? ஈக்குவலாவா? இங்க வா, நீ ஆடணும் முடிவு பண்ணிட்ட. நான் ஆடல, நான் தாளம் போடுறேன். நான் பேசுற மாதிரி நீ பேசிட்டேன்னு வச்சுக்க, நீ தான் இந்த பிள்ளைக்கு கதாநாயகி. நான் பேசுற மாதிரி நான் பேசுறீல்ல? பேசுறியா? ஆமா, எனக்கா நீ பேசணும். ஆமா, நீ சிங்க படம் பாத்தியா? சிங்க படத்துல சூர்யா டயலாக் பேசுறாரு. என்ன பேசுறாரு? என்ன 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 பேசுற? பொம்பளை பிள்ளை ஒழுங்கா நான் சொல்ற மாதிரியே பேசுறேன். சூர்யா அப்படி பேசுவாப்ல மனசுக்கிட்டு சிங்கத்தை போட்டால பார்த்திருப்பேன், டிவியில பார்த்திருப்பேன், நாட்டுல பார்த்திருப்பேன். வெறுத்தனமா வேட்டையாடி பார்த்திருக்கியா? 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 ஓங்கி அடிச்சா ஒன்றாட்ட நைட் அப்படி சிங்க மாதிரி கரைச்சிக்கணும். இடுப்பா பிடிச்சி போற மாதிரி எப்படி போறேன்? கோயம்புத்தூர்ல வந்திருப்பேன், கோயம்பேட்டில் வந்திருப்பேன். ஓங்கி எடுத்தா 2 டஜன். பாத்திருக்கியா? பாத்திருக்கியா? ஓங்கி எடுத்தா 2 டஜன். ஓங்கி எடுத்தா 1.5 டன் வெயிட்லா. ஓங்கி எடுத்தா 2 டஜன் வெயிட். என்ன? ஐயோ நல்லா போறா. ஆமா, முறையா முறை. சரி, இதுதான் வரல. வேற சொல்லியா? சாமி படம் பத்தியா? அதுல பேசுவாப்ல விக்ரம். அது பேசுறியா? நல்லா அப்படியே முறைச்சுக்கிட்டு 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. டெப்டி கமிஷனரா போலீஸ் திருநெல்வேலி சிட்டி. எங்க இந்த இடுப்புல கை வச்சு யாருப்பா இடுப்புல கை வச்சு? 1 சாமி, 2 சாமி, 3 சாமி. யாரா சுத்துறது? யாரா டயலாக் பேசுறது? ஒண்ணு சுத்துனா டயலாக் பேச மாட்டேங்கிறேன், டயலாக் பேசினா சுத்த மாட்டேங்கிறேன். பேசுறேன் மயில புரியுங்க சொல்லு. 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 4 செப்டெம்பர் வாடகைக்கு விட்டுருக்கேன். செப்டி டேங்க் வாடகைக்கு விட்டுருக்கியா? அது பாவி டெப்டி கமிஷனர் போலீஸியா? செப்டி டேங்க் போச்சு. இந்த லட்சணத்துல வாய்ப்புல ராஜா, இந்த லட்சணத்துல வாங்க கூட ஆட்ட வேற. அத ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு. புது பாட்டுமா? அது ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு. நான் லாக்டவுன்ல பார்க்காத வேலையே கிடையாது. என்ன சொல்றீங்க? காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். சரி. மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட இன்னி அடிக்கிறது. ஏன் அடிக்க வந்தாங்க? 4 தப்பு நடந்து போச்சுமா. 4 தப்புன்னு எப்படி? எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. சரி. அதுல புள்ளி வைக்காம விட்டுட்டேன். புள்ளி வைக்காம எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு விட்டேன். ரெண்டாவது தப்பு நடந்து போச்சு. அது என்ன தப்பு? அத சித்தப்பன் பெரியப்பன் ஒரு நாள் சின்ன சாமி கீழ மணக்குடி, பெரிய சாமி மேல மணக்குடின்னு வரும். சரி. மணக்குடின்னு வருதுவாரு. ஆமா. அந்த இடத்துல மாங்கிற எழுத்த போடாம விட்டுட்டேன். போடாம சின்ன சாமியை கீழ நக்கடி, பெரிய சாமியை மேல நக்கடி, நக்கடி 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 நோட்டீஸ் ஃபுல்லா நக்கடி நக்கடின்னு அடிச்சு விட்டேன். ஐயோ, என்ன மூணாவது தப்பு? மூணாவது கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை. சரி. சனி அன்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரவும் அடிக்க சொல்லியிருந்தேன். முதல் நாளே புறப்பட்டு வாங்க அப்படின்னு. நான் சனி அன்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரணும் அடிச்சு விட்டேன். அடிக்காம விட்டாங்க. அப்புறம் கடைசி தப்பு தான், ஒரு சின்ன தப்பு. அது என்ன சின்ன தப்புனா? சின்ன தப்பு தான். சும்மா சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். மாப்பிள்ளை பேரு கன்னி குமரன். சரி, நீங்க என்ன போட்டீங்க? சும்மா இருமா. வச்சுக்கமா ஒண்ணா மட்டும் நம்பிக்கொள்ள அதிகமானது கூட ஒன்றுகிறேன்.
நாயை பத்தி உனக்கு தெரியுமாமா? நாயை பத்தி தெரியும். தெரியாத உனக்கு? முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். ஆம்பளை நாய் பொட்டை நாயை பார்த்து எப்படி குலைக்கும்? எப்படி குலைக்கும்? என்ன அர்த்தம்? என்னங்க? ஏன்னா நானும் உன்னை 2-3 நாளா விரட்டிக்கிட்டே அழுகிறேன். நீ என்ன கட்டுக்காம போயிட்டே இருக்கிற சைஸா அந்த கருப்பு நாய் கிடைச்சாலும் அதை மட்டும் முக பண்ணிக்கிட்டு இது வந்து நானும் உன்னை எத்தனை நாளா விரட்டிக்கிட்டு அழுகிறேன். அன்னைக்கெல்லாம் 3 நாளா இழுத்துக்கிட்டு கிடந்தீங்க. என்னைய ஒரு நாளைக்கு இது வந்து ஆம்பளை நாய் பொட்டை நாய். சரி பொட்டை நாய் நானு அது நம்ம திட்டுமா? அப்படி என்ன அர்த்தம்? பொட்டை நாய்க்கு மூடு சரியில்லை அர்த்தம். கோவமா இருக்கா? அது விட்ட மூணு விட இதே வேலையா? எப்ப பார்த்தாலும் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி அலைஞ்சு பின்னாடி வந்து பாருங்க போஸ்ட் ஆபீஸ் போனது மாதிரி பிறந்து போய் கிடக்குது. ஆள் கட்டி 3 அப்புறம் கூட கோவமா இருக்கு. கோவமா இருக்கு. பொட்டை நாய்க்கு மூடு சரியில்லைன்னு அர்த்தம். சரி நல்ல மூடோட இருக்க பொட்டை நாய் என்ன? சந்தோஷமா இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கு, நேற்றுக்கு தயாரா இருக்குன்னு வச்சுக்க. என்ன பண்ணா இந்த மாதிரி சத்தம் போடுமா? கொலைக்கலாம் கொலைக்காது. ஒன்லி சிக்னல் மட்டும்தான். சிக்னலா? நாக்க துடிச்சு குண்டியா குண்டியா அடிச்சுன்னு வச்சுக்க. சிக்னல் ரெடின்னு அர்த்தமா? பொட்டை நாய் மேட்டுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். இதான் சிக்னல். என் தங்கச்சி நாய் கடிச்சுப்பா அந்த நாயை போட்டுப்பா. நம்ம ரவுண்ட் ஓட்டி ஆடுனா பிள்ளை ரவுண்ட் ஓட்டி ஆடுது. நான் ஆடுற மாதிரியா ஓடுங்க, உட்காந்தா சிரிச்சா அழுதா அது மட்டும் தெரியாது. ஏமா அழுக தெரியாது? அழுகுதுலங்க. அழுகணுமா? வாழ்க்கையில பொம்பளை அழுகணும். என்ன இப்படி சொல்றீங்க? ஏமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாரும் அழுக வச்சது அதனால அழுக வரல எனக்கு. அழுதாதாமா பொம்பளை. அச்சோ அப்படியா? அழுக தெரியாது தெரியாதா? இப்ப நான் உன்னை அழுக வைக்கவா? அடிச்சு புடுவீங்களா? உன்னை அடிக்காம அழுக வைக்கிறேன் பாரு. எப்படி? ஒரு பேச்சுக்கு. நீ என் மாமியா, நானு சரிங்க, நான் உங்க மருமைய. சரி உனக்கு மாமனாரா நடிக்க யார பிடிக்கிறது? மாமனார் வா அடிமை சிக்கிட்டே வா எங்களுக்கு. இப்ப அது உன் மொண்டாட்டி. இப்ப மட்டும் மொண்டாட்டி ஒண்ணும் இல்ல. இப்ப உன் மொண்டாட்டி அழுக வைக்க போறான். நீ செத்து போயிட்ட. ஒரு 10 நிமிஷம் மொண்டாட்டி சாக மாட்டியா? ஆமா எனக்காக சாகுங்க மாமா. சரி படிச்சா இப்ப உன் புருஷன் செத்து போயிட்டாருல. போன் பண்ணு மருமே எனக்கு. இந்த போன் பண்றேங்க. நான் உட்கார்ல. டக்கு டக்கு போன் பண்ணுமா. ஹலோ ஹலோ அத்தை. மருமையே மருமையே இருவாரு எந்த ஊர்லடா போனா முடி சவடா முடி கையடி போன் பண்ணு. ஹலோ மருமையே. ஐயோ மருமையே உங்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டாரு மருமையே. போயிட்டாளா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இவெல்லாம் போனா எனக்கு 4000 ரூபாய் கடை வேற வாங்கி வச்சிருக்கேன். என்ன பண்ற ராஜா? இங்க என்ன எனக்கு 4000 ரூபாய் சாமா. ஓ சாமானா? சீமாங்க. சீமானா? ஏய் இப்ப போய் அந்த பேர்லாம் சொல்லாத. சாமியை கூட நீ 2000 ரூபாய்க்கு நடிக்கிற. எந்த ஊர்ல போனா 1000ல் துருத்தி அம்மான் பாட்டு பாடி இருக்கு. 1000ல் ஒருத்தியம் பாடுற மாதிரி ஒரு கேட்டிருக்க. இப்ப எப்படி எங்க பாட்டு 1000ல் துருத்தி
வந்துச்சு. ஐயோ பார்க்கல பீடிங்களே அதே அவுத்தேன். இப்பதான் தெரியுது ஏன் மாமனார் செத்தாருன்னு. கோச்சு வருது உங்களுக்கு எதுவும்? எங்கடி புடிச்சிட்டு எதை புடிச்சிட்டு அழுகிற மாதிரி? ஏதோ வருத்தத்துல எதை புடிச்சேன்னு தெரியல. வந்து மாற்றியா மாதிரி போகுது. மாலை கட்டுங்க. உண்மையுமே பாடிதான் பொதிய ஏத்தி வண்டிகிற பொள்ளாச்சி சந்தையே என்ன வார்த்தை பேசுறேன்? கேடி போய் நாடகம் போட்டு அப்புறம் கதை முடிச்சு கேடி போயிடா. நீ சும்மா இருக்க மாட்டேன். முக்கியமான விஷயம், நம்ம இந்த ஸ்டேஜ் மற்றும் கொட்டகை டெக்கரேஷன் அமைப்பு பழனி ஆடியோஸ் அன்புள்ளங்கள் சார்பாக இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் கொட்டகை எல்லாம் அவங்க சிறப்பாக அமைச்சிருக்காங்க. நன்றி நன்றி எல்லாம் வணக்கம். அப்படியே சொல்ல சொன்னார் அண்ணே, மறந்துட்டேன். கட்சிக்காரனா இருக்க சொல்றாங்களே, நம்மளே பிச்சைக்காரன், நம்மளுக்கு எதுக்கு கட்சிக்காரன்? தேவையில்லை. கட்சிக்காரனுக்கு பிச்சைக்காரனுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான். துண்டை கீழே போட்டான்னு வச்சுக்க அவன் பிச்சைக்காரன், அதே துண்டை எடுத்து மேல போட்டான்னு வச்சுக்க அவன் தான் கட்சிக்காரன். ரொம்ப சர்மமோ. நாளைக்கு தானே எலெக்ஷன், நான் நேத்தே ஓட்டு போட்டுட்டேன். ஏமைமா பேருதாயா
எங்களோட ஆடணும் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நம்ம ஆடுற மாதிரியே காலத்துக்கு ஆடுவாப்புல பாரு மச்சான். உட்கார் பாரு. எங்களோட ஆடுற மாதிரி ஆடுறேன். இல்லாட்டி இங்க தெரிச்சு போயிடாங்க. போடு போக்காரு. மைமா பேர தாண்டா அஞ்சலே அப்படின்னு பொண்ணுட்டாடா அணிஞ்சிலே மத்திய பொழுதுனே சத்யாபரியா நீ கடல் ஆமை பார்த்திருக்கியா? இந்த மாதிரி கடல் ஆமை இது ஆமை இல்ல, ஆமை குஞ்சு. போல 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 போல. மைமா பேர தாண்டா அஞ்சலே அப்படின்னு பொண்ணுட்டாடா அணிஞ்சிலே ஒரு லோன் வாங்கிருச்சு என் பொண்டாட்டி. அதுக்கு தான் அந்த பாடு வருது. காட்டு ரோசா காட்டு ரோசா என்னதான் ஆம்பளை எந்த வேலை செஞ்சாலும் பொம்பளை செய்யக்கூடாது. நான் இந்த மாதிரி எந்த பெண்களையும் இந்த மாதிரி இன்ன வரைக்கும் காலை தூக்கணும் நான் சொன்னதே கிடையாது. கண்டிப்பாங்க. இத்தனை பேர் மத்தியில காலை தூக்கணும் நான் சொன்னதே கிடையாது. சொல்ல மாட்டீங்க. இத்தனை பேர் இருக்கும்போது காலை தூக்கணும் நான் சொன்னதே கிடையாது. அப்ப தூக்கலாம். உங்களை பார்த்த உடனே காதல் வந்துருச்சு. காதல்னா என்ன தெரியுமா? என்னங்க? காதல்ங்கிறது பனைமரத்துல ஏறுற மாதிரி. பனைமரத்துல ஏறுற மாதிரியா? ஏறினவனுக்கு நொங்கு, அங்கேருந்து விழுந்தவனுக்கு சங்குடான்னு ஊதி இப்படி போயிருவாங்க. ஆனா விழுந்தவனுக்கு தான் சங்கு கிடைக்குது. விழுந்த கிடைச்சா புண்ணியம். விழுந்துட்டாமே சங்குல விழுந்துட்டானே அப்புறம் என்ன கிடைச்சா என்ன கிடைக்காதுன்னு காதல் இப்படி கைவிட்ட மாட்டீங்களே. நீதான் என் பொண்டாட்டி வருவேன். எங்க வாத்தியார் சின்ன வயசுல சொல்லுவார். இப்ப நடக்கிற விஷயத்தை எப்படி சின்ன வயசுல சொல்ல முடியும்? நீ எல்லாம் பண்ணி மேய்க்காண்டா லைக் எப்படி? யாரே பண்ணின்றப்ப வீட்டுல ஒரு வெள்ளை பண்ணியை வச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு குட்டி பண்ணியை போட்டு நம்மள தூங்க விட மாட்டேங்க. குழந்தை பிறக்கிறவங்க சந்தோஷமான விஷயம் தான். ஆமாங்க. லீவ் பண்றாங்களே. மாசமான பொம்பளைகளுக்கு எவ்வளவு பணம் தராங்க? 18,000. எவ்வளவு சிரமப்பட்டு மாசமாக்குறாங்க. ஒரு 2,000 ரூபாய் காசு எங்களுக்கு தர்றாங்களா? ஆனா 2,000 ரூபாய் எங்களுக்கு தர்றது இல்லை. ஆனா அந்த பொம்பளையாளருக்கு மாசமான 1000 மாசமான 1000. இதை கேளு. இந்த கொடுமைய அரசாங்கம் அறிவிச்சத 2 கிழவிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு 2 கிழவிய பேச்சு என்ன பேச்சு? ஏடி மாசமானாத்தான் காசு கொடுப்பாங்க எவ்வளவு இருக்குடியே, இனி எப்படி நம்ம மாசமாகுதுன்னு ஒரு கிழவி சொல்லுச்சு. இன்னொரு கிழவி என்ன சொல்லுச்சு? உனக்குனாச்சும் உங்க கிழவே இருக்கிறாரு, எங்க கிழவி சேர்த்து 7 வருஷம் ஆகுது, இனி எப்படி நான் மாசமாகுதுன்னு கேட்டுச்சு. எப்ப மாசமாகுது? இனி எப்ப மாசமாகுது? அதாவது
புரிஞ்சுக்காம சொல்றது அரசாங்கம் என்ன சொல்றாங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா புரிஞ்சுக்காம இருந்தா ஒன்னும் அவ்வளவு சிக்கல் வந்து மாதம் கொடுப்பாங்க காசு. ஆமா மாதமான கொடுப்பாங்கன்னா இங்க ஓடுது. ஊர்ல இருக்க ஆளுங்க மாதமான கவர்மெண்ட் இங்கே ஓடுது. வாங்க காதுல எப்படி கைவிட்ட மாட்டீங்கல்ல. சரி சோதனைங்க கடைசியை வச்சு காப்பாத்திடுவாங்க. கோசிப்பட்டி பழனிசாமி அன்புண்ணன் அவர்கள் 20 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி கண்ணை திறந்தா ஒளியில நல்லா அரவிந்த் ஆஸ்பத்திரியா போய் பாருங்க. கண்ணை திறந்தா ஒளியில என்ற பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். ஆமா பாடுவோம், ஏன்னா பாட சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா நம்ம பாடிடுவோம். இன்னைக்கு நாச்சு அவர் பேரை சொல்லி அன்பளிப்பு கொடுத்து பாட சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க குடும்பாளர் பக்கம் நாடகம் ஒருத்தன் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டு வேற கொடுத்தேன். விளம்பரம் அண்ணே எனக்கு டெய்லி வேலை வர்ற மாதிரி நல்லா படிச்சு சொல்லுனேன் அப்படின்னு உதவி தானேங்க. ஆமாமா அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி பாக்குறேன். அது என்ன விசிட்டிங் கார்டு தெரியுமா? இந்த செத்தவங்க வச்சிருப்பாங்க ஃப்ரீசர் பாக்ஸ், குளிர் சாதன பெட்டி. செத்தவங்க வச்சிருப்பாங்கல்ல பெட்டி, ஐஸ் பெட்டி, அது வாடகை கொடுவேன் போல இருக்கு. டெய்லி வேலை வர்ற மாதிரி சொல்லுனா நான் எப்படி சொல்றது? 100 ரூபாய் காசு வாங்கிட்டேன், சும்மா விடுவானா? அன்பார்ந்த கிராம பொதுமக்களே, உங்க ஊருக்கார பையன் தான், உங்களை நம்பிதான் இந்த ஐஸ் பெட்டியை வாங்கியிருக்கேன். உங்களை நம்பி டீ கடை வச்சா எப்படி டெய்லி போய் டீ குடிக்கிறீங்களோ, பஞ்சர் கடை வச்சா எப்படி டெய்லி போய் பஞ்சர் ஓட்டுறீங்களோ, அதே மாதிரி டெய்லி ஒருத்தன் செத்து அவனுக்கு வேலை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்னு வந்து பிடிச்சாரு அந்த ஊர் தலைவர். 100 ரூபாய் காசுக்காண்டி ஊர்ல இருக்கையில சாக சொல்றியா அப்படின்னாரு. அந்த மாதிரி இல்லாம உங்களை பார்த்து விடு ஒரு பெண்ணாகி உழவு கலையிலோ உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ வங்காள கடலே
என் பேரு ஐ லவ் யூ. அது நான் ஐ லவ் யூ வச்சிருக்கீங்க. ஆமா, யாரும் என்னை விரும்பவே இல்லை. இப்ப என்னை யாரும் எப்ப கூப்பிட்டாலும் எப்படி கூப்பிடுங்க? ஐ லவ் யூ. ஓகே, ஐ லவ் யூ. பஸ்ல நான் எங்க போனாலும் என்ன ஐ லவ் யூ அப்படின்னு கூப்பிடுறாங்க எல்லாரும். அதுக்காக பேரை மாத்திட்டீங்களா? பேரை மாத்திட்டேன், ஐ லவ் யூ மாத்திட்டேன். சரிங்க, என் பேர் என்ன? ஐ லவ் யூ. ஓகே. நீங்க எங்க வேலை செய்றீங்க? எங்க வேலை செய்றீங்க தெரிஞ்சுக்கணும்ல நானு. எங்க வேலை ஆக போறீங்க? கால் சென்டர்லாமா? என்ன சென்டர்? கால் சென்டர்ல. அதுல என்ன வேலை? ஆமா, கால் சென்டர்ல என்ன வேலை ஆகுது? கால் சென்டர்ல என்ன வேலை? என் பேரை சொல்லி நான் எங்க வேலை ஆகுறேன்னு சொல்லுவாங்க. சொல்லவா? மாமா ஐ லவ் யூ. மாமா ஐ லவ் யூ. கால் சென்டர்ல. கால் சென்டர்ல வேலை பார்க்கறீங்க? ஆமா, அங்க வேலை ஆக போறேன். இப்ப நேரம் போல மாமா. அப்ப 12 மணிக்கு மேல பாத்துக்கோ போமா. ஒரு ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க. ஏமா, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம செத்து போயிட்டோம்னா? நானும் செத்துருவேங்க. அப்பயே சொன்னேன், ஜாதாக்காரன் செத்தாலும் ஜனிய உடனே விடாது, உன் கூட தாண்டா வரணும். போயா சனி. காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா?